சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு பதிவு. நீண்ட நாள் கழித்து இப்போ தான் ஒரு பதிவை போட போகிறேன் நான். இந்த பதிவு வந்து அதி முக்கியமான ஒரு பதிவு. எதுக்காக அப்படின்னா, இந்த பதிவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த ஒரு பதிவை நீங்கள் பார்க்கும்போது 12 வருஷம் கழிச்சு தான் இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்த முடியும். சார் அது என்ன சார் இது 12 வருஷம் கழிச்சு தான் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னா, எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க குரு பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் குரு பயிற்சின்றது வந்து குரு ஒரு ராசி மண்டலத்திலேருந்து ஒரு ராசி மண்டலத்துக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். அது எல்லாருக்குமே நார்மலாக தெரியுது. ஆனால் குரு அதிசார பெயர்ச்சி அப்படின்றது வந்து தன்னுடைய மூவ்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா ஜூபிட்டர் மூவ் ஆகும். அந்த குரு பெயர்ச்சின்றது வந்து ஓட்டத்துல இருந்து கொஞ்சம் வேகமா அதனுடைய சுழற்சி இருக்கும். அதை வந்து அதிசார பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். சார் அது வருஷம் தான் நடக்குது சார், எப்பயுமே அந்த அதிசார பெயர்ச்சின்றது நடக்குது. இந்த அதிசார பெயர்ச்சி இப்போ நீங்க சொல்றதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா, அக்டோபர் 18 ஒரு 20 நாள் கழிச்சு எதுக்கு சார் இந்த பதிவு சொல்றீங்க நீங்க? அக்டோபர் 18 தானே சார் அதிசார பெயர்ச்சி அப்படின்னும் போது, அதிசார பெயர்ச்சி நடந்துட்டாலே ஒரு மிராக்கிள் நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும், கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயமே இல்லை. அந்த அதிசார பயிற்சியை எப்படி பயன்படுத்தணும், இந்த வானவியல் மண்டலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளானட்ஸின் மூலியமா கிடைக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் நமக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க வல்லது, அந்த பலனை நம்ம எப்படி பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும்ன்றதுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு. நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்பேன், என்னன்னா கிரகங்களும் உறவுகளும் சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருப்பேன். அந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் சார் இந்த மாதிரி நிறைய பதிவுகளை கொடுங்க சார் அப்படின்னாங்க. அதுல இப்ப நான் கொடுக்க போறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அக்டோபர் 18ஆம் தேதி குரு மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து அவரு கடகராசி பூச நட்சத்திரத்துக்குள்ள டிராவல் ஆகக்கூடிய ஒரு டைம். அவர் அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் 5 வரைக்கும், கரெக்டா அக்டோபர் 18 9:38 PM கடகராசிக்குள்ள என்ட்ரானவர் அதிசாரம் ஆயிட்டு மறுபடியும் ரெட்ராகேட் ஆகிறாரு. ரெட்ராகேட் ஆயிட்டு மறுபடியும் மிதுன ராசிக்கு அவர் போகிறாரு. அது வந்து டிசம்பர் 5 3:38 PM போறாரு. சார் இது வந்து நார்மலா வருஷம் நடக்கக்கூடிய அதிசார பயிற்சி தானே சார்? இதுல என்ன சார் ஒரு புதுசா இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குமே சார் அப்படின்னா, ஒரு பிளானட்டும் அதனுடைய உச்சபட்சமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கும். அந்த எண்டு பாயிண்ட் குருவுக்கு வந்து கடகராசியில் இருக்கு. கடகராசி பூச நட்சத்திரத்துல எப்பயுமே குரு தன்னுடைய நார்மல் எனர்ஜியை விட கொஞ்சம் எக்ஸஸான ஒரு எனர்ஜியோட அவர் இருப்பார். அதனால நன்மைகள் மட்டுமே நமக்கு விளையும். இப்போ இதை நம்ம எப்படி சார் பயன்படுத்துறது? எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க, கடகராசியில் குரு டிராவல் ஆகிறாரு, இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் சார் ஆல்மோஸ்ட் இப்போ 20 நாள் ஆயிடுச்சு சார், இன்னும் எந்த விதமான சேஞ்சஸுமே எனக்கு தெரில சார், மற்றவங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல சார் அப்படின்னா எதுவுமே நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, குரு கடகராசி பூச நட்சத்திரத்தில் டிராவல் ஆகும் பொழுது அவர் கடகராசியில் ஒரு வருஷம் டிராவல் பண்ணும்போது என்ன ஒரு பலனை தருவாரோ அந்த பலனை இந்த ரெட்ராகேட் ஆகக்கூடிய இந்த ஷார்ட் பீரியட்ல விதையா விதைச்சிருவார். விதைச்சிட்டு அந்த விதையாகப்பட்டது அவர் அடுத்து கடகராசிக்கு வரும் வரைக்கும் அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி நமக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விருட்சமான ஒரு அமைப்பை தான் குரு இந்த டைம் பீரியடில் தருவார். ஆல்மோஸ்ட் 20 நாள் தாண்டி வந்துட்டோம் சார், இப்போ வந்து இதை சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, இந்த 20 நாள் பலன் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் பார்த்த எந்த ஒரு விஷயமுமே கரெக்டே கிடையாது. சொன்னாங்க இப்போ மிதுன ராசிக்காரங்க நல்லா இருக்கும், இப்போ வந்து கன்னி ராசிக்கு 11ல் குரு வராரு, மிதுன ராசிக்கு 2ல் குரு வராரு, இதெல்லாம் நல்லா தானே சார் இருக்கும் அப்படின்னா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூத்திர முறையில் நம்ம அதை பயன்படுத்தும் போது அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து அபிரிபிதமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி சார் இப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, குரு மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து கடகராசிக்குள்ள வர அதிசாரமாக வரார் இல்லையா, இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த டிரான்சிட் பீரியடில் இந்த குரு சார்ந்த எந்த ஒரு நிகழ்வை நம்ம செய்யும் பொழுது நம்ம உடல் ரீதியாவோ நம்ம உறவுகள் ரீதியாவோ நம்முடைய சமுதாய ரீதியாவோ மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா, நம்ம சும்மா இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. கரெக்டு தான் சார். என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மற்ற நேரங்களில் மற்ற கோவிலுக்கெல்லாம் போகிறோம் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் வந்து யானை வச்சிருக்காங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய குழந்தைகள்லாம் போகும்போதே குழந்தைய வந்து யானை கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு ஒரு செயல் இருக்கு. இந்த ஆசீர்வாதங்கள் வந்து இந்த யானை மூலியமா எதுக்காக மக்களுக்கு தராங்க, கோவிலில் எதுக்காக இந்த யானையை வச்சிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விநாயகருடைய சொரூபமாக இருக்குது அதுக்காக வச்சுருக்கோம் சார். அப்போது வேறு ஏதாவது ஒரு மிருகங்கள் கூட இருக்கலாம். எந்த ஒரு புராதனமான ஒரு கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் வந்து முக்கியமாக ஒரு யானையை கட்டி அந்த யானைக்கான எல்லா தீவன
தீவனங்களை கொடுத்து அதை வந்து அவ்வளோ அழகாக அரசாங்கமும் சரி எல்லாமே பராமரித்து அதை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. வர மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த யானைகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுது. அது எதுக்காக அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து எல்லா கோவிலில் வச்சுருக்காங்க? முதல்ல நம்ம ஒரு செகண்ட் அந்த இடத்துல நின்று யோசிக்கணும். ஒரு கடவுளாகட்டும், யாராக இருந்தாலும், எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் வந்து நுழைவாயிலில் வந்து ஒரு யானையை வச்சிருந்து அந்த யானை மூலியமாக ஒரு ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தராங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்துக்கும் ஒரு வாகனம் இருக்கு இல்லையா? ஒரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய வாகனத்தில் என்ன சூட்சும ரகசியம் அடங்கியிருக்குன்னு நீங்கள் கவனிங்க. அந்த கிரகங்கள் என்ன சொல்லுது, அந்த கிரகங்கள் எதன் மூலியமாக என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இந்த யானையை வந்து ஒழுக்கத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னும் போது அந்த யானை, அதனால தான் அந்த யானையை நம்ம பூஜிக்கிறோம், அந்த யானையை நம்ம கோவிலில் வச்சு கொண்டாடுறோம். அந்த யானையை குரு பகவான் தனது வாகனமாக வச்சுருக்காரு. இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன். இதில் என்னென்னா இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறோம். நவகிரகத்தில் குரு பகவானுக்கு வாகனமாக யானையை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கோவிலில் யானையை வச்சுருக்காங்க, அது வந்து விநாயகருடைய சொரூபம், அதனால் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் நவகிரகத்தை சுற்றும் பொழுது நவகிரகத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க, அவங்களுடைய வாகனங்களை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அவங்களுடைய வாகனங்களில் ஒரு அதிசூட்சமமான ஒரு விஷயம் இருக்குது. மனிதர்கள் எல்லாருமே வந்து எப்பயுமே நம்ம நாசி வழியாக தான் நம்ம மூச்சு விட்டுட்ருக்கோம். எப்பயுமே மனிதர்கள் வந்து நம்ம மூச்சு காற்று சுவாச்சிட்ருக்கோம். மனிதனுக்கும் உச்சபட்சமாக நம்ம தூங்குகிற ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா? நைட்டு ஒரு 12 மணி 2 மணி இருக்கும்போது ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து நம்மள அறியாமே நம்ம மூச்சு காற்று வந்து உள்முகமாக ட்ராவல் ஆகி வந்துடும். அது வந்து எல்லாருக்குமே இயல்பாக நடக்கக்கூடியது. அதை வந்து சுழுமுனை நாடியில் அந்த மூச்சு ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லா மனிதர்களுக்குமே நார்மலாக வரக்கூடியது. ஒரு மனுஷனும் இரவு தூங்கும் பொழுது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அவங்களுடைய மூச்சு என்ன ஆகும் அப்படின்னா உள்முகமாகவே ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் அவனுக்கு நார்மலான அந்த ப்ரீத்திங் வர ஆரம்பிச்சு மூக்கு வழியாக அந்த மூச்சு காற்றை விட ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். முதல்ல கடகராசி குருவில் ஆரம்பிச்சிங்க, கடகராசி குருவில் இருந்து கோவிலில் இருக்கிற யானைக்கு வர வச்சிங்க. இப்போ யானைக்கு வர வச்சுட்டு நம்ம விடுற மூச்சு காற்று மூச்சுக்கு வந்துட்டிங்களே சார் அப்படின்னா, இங்கே தான் முன்னோர்கள் வந்து அதிசூட்சமமான ஒரு பெரிய ரகசியத்தை வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதன் எப்போ வந்து மூச்சை உள்முகமாகவே அவன் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறானோ அந்த நேரத்தில் அவன் சமாதின்ற ஒரு நிலையை அடைஞ்சிட்டாரு. அவர் ஜீவ சமாதி ஆகிட்டார். ஜீவ சமாதி என்னன்னா உள்ளுக்குள்ளே அந்த உயிர் மூச்சு ட்ராவல் ஆகிட்டுருக்கோம், பட் ஆனால் வெளியில் வந்து அவர் தன் நிலையை விட்டுட்டு இதை தான் சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை மாதிரி நம்ம எப்போ அந்த நிலையை அடைகிறோமோ அப்போ வந்து ஜீவ சமாதி ஆகிட்டாங்க, அவர் வந்து கடவுள் நிலையை அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு சித்தர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து சில மகான்களுடைய சமாதிகள் போகும்போது அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறோம். அப்போ என்னடானா அவருடைய மூச்சு காற்றை வந்து உள்முகமாக அவர் ட்ராவல் பண்ணி கொண்டு வரும்போது அது வந்து சுழுமுனை நாடியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போது இதுக்கும் யானைக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து முக்கியமான சக்கராஸ் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விருஷுத்தி, ஆக்னா, சகசரான்ற ஆதார சக்கரங்கள் இருக்குது. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, உள்முகமாக வரக்கூடிய அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த மூச்சை வந்து நம்ம வந்து சொலுமுனையில் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறோம். சொலுமுனைன்றது என்னென்னா அந்த சக்கராஸ் போகிற பாத்தில் அந்த மூச்சு காற்று வந்து ட்ராவல் ஆகும். இவ்வளோதான். என்ன சார் சக்கராஸ்ன்றீங்க, சக்கரம் எங்கே சார் பாடியில் இருக்குது அப்படின்னா, அது ஒரு ஜங்ஷன்ஸ் பாயிண்ட் மாதிரி. அதாவது ஒரு இடத்துலையும் அங்கே இருந்து தான் அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது. சார் இதுக்கும் நம்ம விடுற மூச்சுக்கும் யானைக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ் சொலுமுனையிலேயே மூச்சு விடக்கூடிய ஒரே ஒரு மிருகம் எதுன்னா யானை தான். அப்போ தன் நிலையை அடைஞ்சி போகிறவங்க எல்லாமே உள்முகமாக அந்த மூச்சு காற்றை எப்போ ட்ராவல் பண்ணுறாங்களோ அப்போவே அவங்க சித்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அதே நிலையில் இருக்கக்கூடிய அந்த மிருகமான அந்த யானை இருக்கு இல்லையா, யானையோட தும்பிக்கை பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ எதுக்கு போய் யானைக்கு கோவிலில் போய் பணம் கொடுத்துட்டு அந்த யானைக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அந்த யானை அதனுடைய தும்பிக்கையை வச்சு ஆசீர்வாதத்தை எங்கே பண்ணுது? நம்மளுடைய உச்சந்தலையில் பண்ணுது. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உள்முகமாக மூச்சை ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த யானையினுடைய மூச்சு காற்று நம்மளுடைய சகசரால படும் பொழுது நமக்கு உயிர் ஓட்டமாக இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களாக சொல்கிறோம் இல்லைங்களா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, சகசரான்னு சொல்லி இந்த சக்கரங்கள் எல்லாம் ஒரு மனிதருக்கும் ஒரு இடத்துல அலைன்மெண்ட்டாக இருந்தாலும் அன்அலைன்மெண்ட்டாக இருந்தாலும் அதனுடைய மூச்சு காற்று சகசரால படும் பொழுது ஒரே செக்மெண்ட்டில் ஒரே ஸ்ட்ரெயிட்டில் வந்து நின்றோம். அப்படி நிற்கும் பொழுது என்ன ஆகுது, அவனுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டாலோ அது எல்லாம் தெளிஞ்ச ஒரு நீரோடை போல அவள் அப்போ அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் கடவுளை பார்ப்பான். இது எல்லாமே கம்பைண்டாக, இது எல்லாமே கொலேஜாக இருக்கிறது தான் கடகராசியில் வரக்கூடிய இந்த அதிசார பயிற்சியில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது இவ்வளோ நாள் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ
அது எல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஃபார்முலா முதல்ல நமக்கு தெரியணும். இப்போ குரு அப்படின்னும்போது குருவுக்கு என்ன மாதிரியான கிரகம் அப்படின்னா, குரு வந்து தெய்வம்ன்றது ஒரு சார் சொன்னாலும் மகான்கள், சித்த புருஷர்கள், யோகிகள் இவங்களை எல்லாரும் தான் வந்து நம்ம குருன்னு முதல்ல சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் ஜீவசமாதி ஆகியிருக்காரு அப்படின்னா ஸ்ரீ குரு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தான் அவருடைய பேரை நம்ம சொல்லுவோம். அப்போ குருன்ற அந்த ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு போதனை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு அந்த குருன்ற பேர் வரும். டீச்சர்ஸுக்கு குருன்ற ஒரு பேர் வரும். நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒருத்தருக்கு குருன்ற ஒரு பேர் வரும். ஆயக்கலைகளில் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு குருன்ற பேர் வரும். எந்த ஒரு கலையை ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாலும் அவருக்கு குருன்ற ஒரு தன்மை வரும். ஜீவசமாதி அடைஞ்ச எல்லாருமே குருவுக்கு இணையானவர்கள், குருவாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கருத்து. இப்போ இந்த கடக ராசியில் இந்த குரு இந்த சஞ்சாரிக்கிற ஒரு நேரம் மற்ற 12 ராசியில் குரு அதிசாரமாவார், மறுபடியும் வந்து ரெட்ராகேட் ஆகி பேக்கில் போவார். இருக்கும்போது இந்த மிதுன ராசியிலேருந்து இந்த கடகராசி வரும்பொழுது நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் இப்போ எப்பயுமே இல்லாமல் ஒரு பெரிய மாற்றம் இங்கே இடத்துல வேர்ல்டு ஃபுல்லாக நடந்திருக்கு. என்னென்னா இப்போ அந்த குரு உச்சத்தை தொடுதுன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு இணங்க என்ன நடக்குதுன்னா தங்கம் உச்சத்தை தொடுதுன்றாங்க. இப்போ தங்கம் எப்பயுமே இருந்த விலையை விட கிடுன்னு விலை ஏறுது அப்படின்றாங்கன்னா அது காரணம் என்ன அப்படின்னா குரு அந்த எனர்ஜி ஃப்ளோவில் அவர் அழகாக அந்த கடகராசிக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்க முடியலன்னா கூட உணர முடியக்கூடிய ஒரு தன்மை என்னென்னா குருவை வந்து நம்ம தங்கத்துக்கு ஒப்பாக பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் எந்த விதமான தோஷமும் இல்லை. அந்த தங்கமும் இந்த குருவை ஒன்றா பார்க்கும்போது குரு ரெட்ராகேட் ஆகி கடகத்துக்கு வர அந்த டைம் பீரியடில் இந்த தங்கத்தினுடைய விலை கிடுன்னு ஏறிட்டே இருக்குது. இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இந்த சப்ஜெக்ட் நம்ம பின்னாடி வருவோம் நம்ம என்னன்ட்டு. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த சித்த புருஷர்கள் எல்லாருமே வந்து குருவுக்கு நிகராக பார்க்கக்கூடியவங்க, குருவுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவங்க. இப்போ இந்த சித்த புருஷர்கள்லாம் பார்க்கும் பொழுது சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவரும் இதில் முதன்மையான ஒருத்தர் வருவார். குரு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு முருகன்ற இன்னொரு சொல் பொருள் கொடுத்தாலும் அதுக்கு நிகரே ஆகாது. அப்போ அதில் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு குருமார் வந்து நமக்கு போதிக்கிறார் அப்படின்னா குருவாக நம்ம தொடரணும். யாரை சார் நம்ம குருன்னு சொல்கிறது அப்படின்னா சூட்சுமமாகவும் ஸ்தூலமாகவும் யார் நம்ம கையை பிடிச்சி இந்த வழியில் போனாதான் நீ உன்னுடைய இலக்கை அடைய முடியும்னு சொல்லி யார் ஒருத்தர் நமக்கு சொல்கிறாரோ அவருக்கு பேர் குரு. அவ்வளோ ஒரு அற்புதமான அவ்வளோ ஒரு அழகான அந்த ஒரு தன்மையை தரக்கூடிய ஒருத்தர் தான் குரு. குருவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ஃபினிட்டின்ற ஒரு வார்த்தை தான் இந்த குருவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்போ இந்த அதிசார பயிற்சி வந்தால் இப்படி வந்து கொட்டிடும் அப்படி வந்து கொட்டிடும், எப்படியுமே கொட்டாது. ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சு ஃபார்முலா படி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும், ஒரு சூத்திரம் இருக்கணும். இல்லைனா முன்னோர்கள் யாராவது ஒருத்தரை பண்ணி வச்சுட்டு போனால் அந்த வழிமுறையை படி நம்ம பண்ணி போகும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் கரெக்டாக போய் முடியும். அதே மாதிரி இந்த அதிசார பயிற்சியில் ஆல்மோஸ்ட் 20 நாள் முடிஞ்சு போச்சு. அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நான் எப்படி சார் யூட்டிலைஸ் பண்ணுறது? நீங்கள் வேறு மறுபடியும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து இந்த குரு இங்கே வருவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எப்படி சார் அப்படின்னா இந்த டைம் பீரியடில் ஜீவசமாதி அடைஞ்சவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி தீப வழிபாடு நீங்கள் பண்ணும் பொழுது உடனே இன்றைக்கே நினச்சா நாளைக்கே வந்து அப்படியே கூரையை பிச்சுட்டு கொட்டிடும்ன்றது இல்லை. குருவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கொடுப்பாரு, அவர் விதையாக கொடுத்து விதைச்சிடுவார். ஏன்னா காலமுற்றோடு நீங்கள் அதை அனுபவிக்கணுன்ற ஒரே ஒரு பலனை அவர் ரொம்ப ஷார்ப்பாக தெளிவாக பண்ணுவார். அதனால் ஜீவசமாதி எங்கே இருக்கோ முருகப்பெருமானுடைய கோவில் எங்கே இருக்கோ புராதனமான கோவில் நான் சொல்கிறது அந்த கோவிலில் போயிட்டு ஒரே ஒரு நெய் விளக்கு எடுத்து நெய் ஊற்றி அந்த கோவிலில் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சார் என்னென்ன சார் டிசம்பர் 5 முடிய போதே சார், டிசம்பர் 5 3:38 அதிசாரம் முடிஞ்சு மறுபடியும் ரெட்ராகேட் ஆக போகிறாரு சார், இவ்வளோ ஷார்ட் பீரியடில் சொல்கிறீங்களே சார்ண்ணா. குருவை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பீரியடுன்ற ஒரு சூழ்நிலையே கிடையாது. இந்த ரெட்ராகேட் ஆக போகிற டைமில் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ புராதனமான ஒரு கோவிலுக்கு போங்க. அந்த கோவிலில் கன்னிமூலன்னு ஒரு மூலை இருக்கும். அந்த கோவிலில் கன்னிமூல கணபதினு ஒருத்தர் இருப்பார். அந்த கன்னிமூல கணபதி ஆண்ட போய் அமர்ந்து மண் விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போகிற நெய்யை ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானை நினச்சோ இல்லை யாராவது ஒரு சித்தர்கள் நினச்சோ போகர்
அகஸ்தியர், 18 சித்தர்கள் இருக்காங்க. அந்த 18 சித்தர்கள்ல உங்க மனசுக்கு யாரை தோணுதோ அவரை நினைச்சு நீங்க ஆத்மார்த்தமா நீங்க வேண்டும் பொழுது இந்த குரு அவருடைய பலனை அளப்பரிய தருவார். 200% நடந்தே தீரும். ஏன்னா இப்போ ஏன் இதுக்கு 20 நாள் கழிச்சு நீங்க சொல்றீங்க சார், இந்த வீடியோவை நீங்க முதலே போடலாமே சார் அப்படின்னா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லாருமே முதல்ல நிறைய பேர் சொன்னாங்க சார் 20 நாள் எதுவுமே நடக்கல சார். நிறைய பேர் சொன்னாங்க சார், மிதுன ராசிக்காரங்க ஓஹோன்னு இருப்பாங்க, கடக ராசிக்காரங்க ஓஹோன்னு இருப்பாங்க, எதுவுமே நடக்கலன்றவங்க தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. எதுக்காக நடக்கல அப்படின்னா அந்த ஃபார்முலா தெரியல. சுக்கிரன் அப்படின்னும் போது வழிபாடு வேற மாதிரி இருக்கும், புதன் போது வழிபாடு வேற மாதிரி இருக்கும், குரு அப்படின்னும் பொழுது வழிபாடு டோட்டலா வேற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முக்தி நிலை அடைஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, ஜீவசமாதி, அந்த இடத்துக்கு போயிட்டு மண் விளக்குல நெய் ஊற்றி ஒரு ஆத்மார்த்தமா ஒரு அரை மணி நேரம் நீங்க வேண்டும் பொழுது வாய் விட்டுலாம் வேண்டவே வேண்டாம், நீங்க மன ரீதியா மனசுக்குள்ளவே நீங்க என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்க வேண்டினீங்க அப்படின்னா அதுக்கான வழிகாட்டுதலுக்கான ஒரு விதையை குரு பகவான் 200% பண்ணியே தீருவார். இந்த ஷார்ட் பீரியட், இந்த டிசம்பர் 5க்குள்ள வரக்கூடிய ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில குருமுகமான ஒரு பிரார்த்தனையை வைக்கிறதோ, இல்லை நீங்க யாரை குருவா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதோ, குருவினுடைய ஆசீர்வாதங்கள்ன்றது இன்விசிபிள், அதனுடைய சக்தியை நம்ம அளவிடவே முடியாது. எப்படி பிளானட்ஸ்லேயே இருக்கிறதுலே ஜெயிண்ட் பிளானட்ஸ் நம்ம ஜூபிட்டர் சொல்கிறோம், இருக்கிறதுலேயே குரு தான் மிகப்பெரிய ஒரு கோள் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அவர் தரக்கூடிய பலனோ அளப்பரியதாக இருக்கும், அவர் கொடுக்கக்கூடிய பலன் அளப்பரியதாக இருக்கும், அவர் கொடுக்குற பலன் ஆழமானதாகவும் இருக்கும். என்னைக்காவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, எங்கேயாச்சும் போகவே வழி இல்லை, ஒரு இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வருவார் இல்லையா, இல்லைங்க நீங்கள் இந்த வழியாக வந்துடக்கூடாதுங்க, நீங்கள் அந்த வழியாக வரணும்னு சொல்லிட்டு யார் உங்களை வழிகாட்டுறாரோ, யார் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம குருவாக கருதுறோம். காரில் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கோம், ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா காரை ஸ்லோ பண்ணுறோம். ஸ்பீட் பிரேக்கர் நமக்கு அங்கே ஒரு இண்டிகேஷன் வருது இல்லையா, அந்த இண்டிகேஷன் குரு. வேகமாக போகிறீங்க, வேகத்தடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எது ஒன்று உணர்த்துதோ அந்த உணர்த்தக்கூடிய தன்மை தான் குரு. அதனால் நம்ம எந்த ஒரு செயலை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இது இருக்கு, இந்த மாதிரி தன்மை இருக்கு அடுத்ததுன்னு சொல்லி யார் ஒருத்தர் நமக்கு சொல்றாரோ குரு, அந்த குரு சூட்சுமமாகவும் இருக்கலாம், ஸ்தூலமாகவும் இருக்கலாம். அதனால அந்த குருவை நம்ம பிரார்த்திக்கும் பொழுது, குரு பகவானை நினைச்சு நம்ம ஆத்மார்த்தமா வேண்டும் பொழுது, குருவுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைச்சு கந்தசஷ்டி சொல்லும் பொழுதும், கந்தகுரு கவசத்தை சொல்லும் பொழுதும், இந்த டிசம்பர் 5 வரைக்கும் டெடிக்கேட்டடா குருவை நோக்கி, குருவை நினைச்சு, குருவை மட்டுமே பிரார்த்தனை பண்ணக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அந்த குருவினுடைய பலன் அளப்பரியதாக இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி இருக்குது அப்படின்னா, இந்த டைம் பீரியடில் தான் இந்த கார்த்திகை மாதத்துலலாம் மாலை போடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுது. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குருவின் குருவாக நினைக்கக்கூடிய ஐயப்பனை நினைப்பாங்க. பாருங்கள், ஐயப்பனும் நான் சொல்கிற இந்த கிரைட்டீரியாவுக்குள்ளே வர ஒருத்தராக தான் இருப்பார். யார் ஒருத்தருமே குருவின் குருவா, குருன்ற ஒரு வார்த்தையை நம்ம ஐயப்பனுக்கும் நம்ம சொல்லி தான் நம்ம மாலை போடுறோம், அவரை நம்ம குருவாக நினைக்கிறோம், அவரு தான் உலகம்னு சொல்லிட்டு 1 to 1 அவரை நினைச்சே பாருங்க, எப்படியோ ஒரு விதத்தில் அந்த தன்மை அந்த குரு அப்படியே கொண்டு போறாரு பாருங்க. இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த விரத முறைகளுக்கும் இந்த டைம் பீரியட் நீங்கள் இருக்கக்கூடிய விரத முறைகளுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பதிவு பண்ணி வைங்க. அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையிலாம் நீங்கள் ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நிற்கும் பொழுதெல்லாம் இந்த குருவா யாரோ ஒருத்தர் குரு அப்படின்னா நேராக ஜூபிட்டரோ யாரோ வரமாட்டாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி கிரகங்களே உறவுகள், உறவுகளே கிரகங்கள். யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணாதப்பா, இப்படி பண்ணலாம், இங்க இதை செய்யாத, அங்க அதை செய் அப்படின்னு சொல்லி ஒரு குருவா நம்ம கையை பிடிப்பாரு. அந்த கையை பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு தரணும் இல்லையா, அந்த வாய்ப்பு தர்றதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்கள்ல ஸ்ட்ரித்தியா ஏதோ ஒரு விரத முறையை எடுத்து நீங்க குருவை நினைச்சு ஆத்மார்த்தமா இருக்கும் பொழுது, அந்த குருவா நீங்க வேண்ட முருகனா இருக்கட்டும், நீங்க மாலை போட்டிருக்க ஐயப்பனா இருக்கட்டும், இல்ல நீங்க ஜீவசமாதி முக்தி நிலையில் அடையக்கூடிய யார் வேணா இருக்கட்டும், இல்ல 18 சித்தர்கள் யாராலும் யாருடைய ஒருத்தருடைய காட்சி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கையே இந்த நேரம் நீங்க வழி இப்படியே குதிரை கடிவாளம் கட்டி போன மாதிரியே போன ஒரு வாழ்க்கை டோட்டலா டைவர்ட் ஆகக்கூடிய நாட்கள் இந்த அதிசாரம். குரு தன்னுடைய உச்ச பலனை தரக்கூடிய இந்த டைம் பீரியட்ல எல்லாரும் கம்பல்சரி இதை பயன்படுத்தியே தீரணும். கம்பல்சரி எல்லாரும் பயன்படுத்தியே தீரணும். முருகப்பெருமானு கூட சொல்லலாம்,
நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலமும் தந்தையும் எனக்கு முன்பே வந்து தோன்றினேன். முருகான்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா எதுவுமே ஒன்றுமே பண்ணாது. அந்த முருகான்ற அந்த மந்திரத்தையும் இந்த நாட்களில் டெடிக்கேட்டடாக சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க. சஷ்டி விரதத்தோட இந்த டிசம்பர் 5 வரைக்கும் ஒரு விரத முறையை கையாண்டு முருகப்பெருமானை நினச்சி பிரார்த்தனை பண்ணாலும், ஐயப்பனை நினச்சி பிரார்த்தனை பண்ணாலும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணாலும், குருமார்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணாலும், யாராவது ஒரு குருவை கெட்டியமாக பிடிங்க, அந்த குரு கண்டிப்பாக உங்களுக்கு கொட்டி கொடுத்துட்டு போயிடுவார். இது 200% நடந்தே தீரும். 20 நாள் கழித்து எதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் அப்படின்னா, இந்த பதிவு இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாரும் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது அடுத்த 20 நாளில் நீங்கள் சொல்லுவீங்க இதனுடைய பலன் எந்த மாதிரி இருந்ததுன்ட்டு. கண்டிப்பாக இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே பாம்பன் சுவாமிகள் கோவில் இருக்குது, எவ்வளவோ சித்த புருஷர்களோட கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு ஆத்மார்த்தமாக மன ரீதியாக நீங்கள் மனசுக்குள்ளே எந்த விதமான ஒரு குழப்ப நிலையில் இருந்தாலும் ஒரு தெளிவு அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவை கண்டிப்பாக நான் போடணுன்றதுக்காக டெடிக்கேட்டடாக நான் இந்த பதிவை போடுறேன். நமக்கு இன்னும் டிசம்பர் 5 3:38க்கு மேலே ரெட்ராகேட் ஆகிறார் குரு. எதுக்காக சார் மறுபடியும் தான் கடகராசிக்கு வருவார்? என்னன்னா ஒரு வருஷத்தில் குரு என்ன ஒரு பலனை தருவாரோ கடகத்தில், அதை இந்த அதிசார பயிற்சியில் அவ்வளோ அழகாக கொட்டி கொடுத்துட்டு போவார். கொடுக்க அவர் தயாராக இருக்கார். வாங்க நீங்கள் தயாராக இருக்கணும்னா வாங்கக்கூடிய ஃபார்முலா படி நீங்கள் போங்க. இதை தான் நான் முக்கியமாக சொல்லக்கூடியது. சார் இதெல்லாம் கரெக்டு சார், இதில் ஜோதிடம் எங்கே சார் வருது அப்படின்னா, ஜோதிடம் மட்டும் சொல்லாமல் ஜோதிடம் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது, எல்லாமே கலந்தது தான் இந்த ஜோதிட முறைன்றதை அவ்வளோ அழகாக இங்கே நடக்கக்கூடிய வகுப்பில் ஒரு இடத்துலையும் ஒரு ஜோதிடத்தை மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல், ஜோதிடம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரைட் பாத்தில் எவ்வளோ விஷயங்கள் அதோட அட்ராக்ட் ஆகி வருதுன்றதை சொல்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு செஷன்ஸும் ஒரு கிளாஸும் எல்லாரும் அவ்வளோ பிரமாதமாக எடுத்து கொடுப்பாங்க. இங்கே கிளாஸ் எந்த ஒரு செயலுமே பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க அப்படின்னா யாருமே பண்ண மாட்டீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி 48 முகூர்த்தத்தில் அதிசக்தி வாய்ந்த ஒரு முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். அந்த ஒரு முகூர்த்தத்தை நீங்கள் எப்போ பயன்படுத்தி நீங்கள் இந்த முகூர்த்தத்தை எப்போ யூஸ் பண்ண போறீங்களோ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு படிநிலையாக நீங்கள் உயர்ந்து போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஜோதிடம்ன்றத சொல்லித்தரது ஜோதிடம் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து இந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு நம்மளை இம்பாக்ட் பண்ணுது, நம்ம சுற்றி நம்மளோட சூழ்நிலைகள் இந்த கிரகங்களாக இந்த பஞ்சபூதங்களாக நம்மளை எப்படி பண்ணுதுன்றதை அவ்வளோ அழகாக ஒரு குருமுகமாக பயின்று குருமுகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நீங்கள் மேலும் வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனுக்கு அற்புதமான ஒரு தருணத்தில் நான் மனமாற ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த அக்டோபர் 18 குரு அதிசாரம் ஆகும்போதே ஆத்மார்த்தமாக எல்லாருமே எந்த ஒரு நிலையில் இந்த நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க. விஷயம் தெரிஞ்ச நிறைய பேர் இந்த டைம் பீரியடை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. 20 நாளாக யாருமே இதை பார்க்கல, என் பதிவை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி வியாழக்கிழமை அன்னைக்கு, மற்ற நாளில் விரதமாக இருங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு முருகனோட கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அங்கே இருக்க கன்னிமூல கணபதி கிட்ட போய் ப்ரே பண்ணுங்கள். அப்படி இல்லை, எதுக்காக கன்னிமூல கணபதி அப்படின்னா அது ஒரு பெரிய தனி பதிவே இருக்குது. எதுக்காக ஒரு கோவிலில் கன்னிமூல கணபதினு இருக்கார். இந்த ஒரு விஷயத்தை ஒரு தனி பதிவாகவே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நான் கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் போய் சென்று அடையணும். இந்த மீதம் இருக்கிற இந்த நாட்களை கம்பல்சரி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் குரு கடகத்துக்கு வரத்துக்கு 12 வருஷங்கள் ஆகும். அவர் கொடுக்கக்கூடிய அந்த விதை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தன்மை இந்த நாட்களுக்குள்ள இருக்கு. இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலமும் தந்தையும் எனக்கு முன்பே தோன்றினிலே முருகா. நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.